ஒரு துளி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது ஏகாதசியின் மகிமைகளை விவரிக்கும் பவிஷ்ய உத்தர புராணத்தில் இருந்து சபலா ஏகாதசி விரத மகிமை பற்றி காண இருக்கின்றோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஒரு துளி ஆன்மீக அனுபவம் பெற்றிடுங்கள். யுதிஷ்டர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் புஷ்ய மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியின் பெருமைகளையும் அதனை எவ்வாறு கடைபிடிப்பது என்பது பற்றியும் அதன் பலன்களையும் கூறுங்கள் என்று வேண்டுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகையில், ஹே யுதிஷ்டிரா, நான் முன்னரே கூறியபடி என் மனதிற்கு பிரியமான ஏகாதசி விரதம் அனைத்துமே சிறந்தவைதான். இதில் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் என்று எனது பக்தர்கள் பிரித்து பார்க்க கூடாது. இருப்பினும் இந்த புஷ்ய மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி சிறப்பினை பற்றி விரிவாக கூறுகிறேன் கேள் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியதை இங்கு நாம் நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம். வாருங்கள் புராண மகிமையினை அறிவோம். எப்படி நாகங்களில் ஆதிசேஷன் உயர்ந்ததோ, பறவைகளில் கருடன் உயர்ந்ததோ, புண்ணிய நதிகளில் கங்கை உயர்ந்ததோ, யாகங்களில் அஸ்வமேத யாகம் உயர்ந்ததோ, அதனைப் போலவே விரதங்களில் ஏகாதசி மிகவும் உயர்ந்தது. ஓ பரதகுல தோன்றலே, இந்த ஏகாதசி நாளில் ஸ்ரீஹரியை வெற்றிலை பாக்கு, எலுமிச்சை, மாதுளை, மாம்பழம், கிராம்பு மற்றும் பல நறுமண மலர்கள் கொண்டு பூஜிப்பதன் மூலம் அவரது அருளுக்கு உரியவர்கள் ஆகின்றோம். மற்றும் நறுமணம் கமழும் பத்திகளை ஏற்றி வழிபடுவதையும் நெய்விளக்கு ஏற்றி வழிபடுவதையும் மிகவும் முக்கியமான வழிபாடாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், முன்பொரு காலத்தில் சம்பாவதி எனும் அழகிய நகரை மகிஷ்மதா எனும் அரசன் ஆட்சி புரிந்து வந்தார். அவருக்கு 4 புதல்வர்கள். அவர்களில் முதலாவது புதல்வன் பெயர் லும்பகா. மன்னரது முதல் வாரிசு என்ற காரணத்தாலும் அவனது பூர்வ ஜென்ம கர்மா காரணமாகவும் மற்ற புதல்வர்களைப் போல் அல்லாமல் மிகுந்த துஷ்டனாக விளங்கினான் லும்பகா. எந்த நேரமும் மது மற்றும் மாது என்று சுற்றித் திரியலானான். தாசிகளின் வீடே கதி என்று இருந்தான். தான் ஒரு இளவரசர் என்ற மமதையில் நகரில் உள்ள மக்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை மிகுந்த அல்லலுக்கு உள்ளாக்கினான். இவனது கொடுமைகளை மக்களும் வேறு வழியின்றி சகித்து வந்தனர். ஆனால் லும்பகனது செயல் ஒரு கட்டத்தில் எல்லை மீறவே மன்னர் அவனது நடத்தைக்காக மிகுந்த மனவேதனை கொண்டு தனது மகன் என்றும் பாராமல் அவனை நாடு கடத்தினார். ஆம், அருகில் உள்ள ஒரு காட்டிற்கு கொண்டு சென்று விட்டுவிட தனது சேனைகளுக்கு உத்தரவிட்டார். அவ்வாறே நடந்தது. லும்பகன் வேறு வழியின்றி காட்டில் உள்ள விலங்குகளை பிடித்து வேட்டையாடி அதனை உண்டும் சில நேரங்களில் கிடைத்த கனிகளை உண்டும் தனது வாழ்க்கையை நடத்தி வந்தான். இருப்பினும் சில நாட்களில் இரவு நேரங்களில் மீண்டும் நகருக்குள் வந்து மக்களிடம் திருடுவதையும் தனியாக இருக்கும் நபர்களை துன்புறுத்துவதையும் தனது வாடிக்கையாக்கி கொண்டான். ஒரு சில நேரங்களில் மக்களிடம் பிடிபடவும் செய்தான். ஆனால் மக்களோ மன்னர் மேல் உள்ள நன்மதிப்பில் லும்பகனை ஒன்றும் செய்யாமல் திருப்பி அனுப்பிவிட்டு விடுவார்கள். இவ்வாறு இருந்த வேளையில் ஒரு நாள் காட்டில் அவன் வெகு தொலைவு நடந்து வந்து உடல் களைப்பால் பகவான் விஷ்ணுவுக்கு பிரியமான விருஷமாகிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தான். அன்று அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. எனவே வேறு வழியில்லாமல் அவன் இருந்த இடத்திற்கு அருகாமையில் உள்ள மரத்தில் இருந்த கனிகளை மட்டும் பறித்து புசித்துவிட்டு மீண்டும் ஆலமரத்தடியில் வந்து அமர்ந்து விட்டான். அன்று வேறு எங்கும் செல்லவும் முடியவில்லை. ஆலமரத்தடியிலேயே உறங்கியும் விட்டான். அது ஏகாதசிக்கு முதல் நாளாகிய ஒரு தசமி திதியாகும். அடுத்த நாள் அவனால் எழுந்து அமர்ந்திருக்க மட்டுமே முடிந்ததே தவிர நடக்க இயலவில்லை. அவனும் வேறு வழியின்றி அன்றைய பகல் பொழுதை எந்த உணவுமின்றி கழிக்க வேண்டி வந்தது. அதாவது ஏகாதசி தினம் அன்று மாலையில் சிறிது முயற்சி செய்து எழுந்து அருகில் உள்ள மரங்களில் கனிகளை பறித்து அதனை உண்பதற்காக தான் அமர்ந்திருந்த ஆலமரத்தின் அடியில் கொண்டு வந்து வைத்த பொழுது அவன் மனதிற்கு அவனது தந்தையும் அவர் கூறிய சொற்களும் நினைவுக்கு வருகின்றன. முன்னர் மகிஷ்மதா மிகுந்த மன விரக்தியில் கூறிய வார்த்தைகள், இனிமேல் உன்னை ஸ்ரீஹரிதான் காப்பாற்ற வேண்டும், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவனது தந்தை கூறிய வார்த்தைகளும் தனது தற்போதைய நிலைமையும் அவனது மனதில் மிக தெளிவாக ஓடுகின்றது. சிறப்பான அரண்மனை வாழ்வை விடுத்து எளிய மக்களை துன்புறுத்தி தற்பொழுது தன்னை இந்த உடல்நலமில்லாத நிலையில் கவனிக்க ஒருவரும் இல்லாத நிலை வரை அனைத்து
அனைத்தும் அவனது மனதில் தெளிவாக ஓடுகின்றது. அவனையும் அறியாமல் தான் பறித்த பழங்களை உண்ணாமல் ஆலமரத்தடியில் வைத்துவிட்டு, ஓ ஸ்ரீஹரி, நான் செய்த பாவங்களிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாயா என்று கண்ணீர் மல்க வேண்டினான். மேலும் அவன் அந்த பழங்களை உண்ணவும் இல்லை, அவனால் உறங்கவும் முடியவில்லை. ஆகவே ஏகாதசி இரவு முழுவதும் அவன் உறங்காமல் இருக்கின்றான். அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு லும்பகன் அருகில் ஒரு அழகிய வெண்குதிரை மட்டும் வந்து அவனை நோக்கியும் அவனுக்காக காத்து நிற்பது போலவும் நிற்கின்றது. இந்த கானகத்தில் இப்படி ஒரு அழகிய குதிரையா என்று அவன் வியப்புடன் பார்க்கும் நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு அசரீரி கேட்கின்றது. ஓ மகிஷ்மதா புதல்வனே, நேற்று நீ இருந்த சபலா ஏகாதசி விரதத்தின் பலனை உனக்கு அளித்தோம். இன்று முதல் நீ நல் ஒழுக்கத்துடன் நல் அறிவையும் பெற்று உனது தந்தைக்கு பிறகு ஆட்சி புரியும் வல்லமையும் பெறுகின்றாய். உனது பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் தீர்ந்தது. நீ உனது நகருக்கு இப்பொழுதே செல்லலாம் என்று அந்த அசரீரி கூறியது. லும்பகன் முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மிகுந்த முகப்பொலிவுடனும் மனத்தெளிவுடனும் தனது நகருக்கு சென்று தந்தையை மிகவும் மரியாதையுடன் வணங்கி அவரிடம் நடந்த விஷயங்களை எடுத்து கூறினான். மேலும் தனது நடத்தையின் மூலம் நாட்டு மக்களுக்கும் தனது அறிவு தெளிவானதை புரிய வைத்தான். இதன் காரணமாக மன்னர் மகிஷ்மதா தனது ராஜ்யத்தை மனமகிழ்வோடு தனது புதல்வன் லும்பகனிடம் ஒப்படைத்தார். லும்பகனும் பெரும் புகழோடு பல ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்து அதன் பின்பு நேரடியாக விஷ்ணுவின் பாதார கமலங்களை அடைந்தான். இவ்வாறு சபலா ஏகாதசி பெருமைகளை பற்றி யுதிஷ்டிர மகாராஜாவிடம் கூறிய ஸ்ரீகிருஷ்ணர், ஓ யுதிஷ்டிரா, லும்பகன் அவனுக்கு தெரியாமலேயே இந்த சபலா ஏகாதசி விரதம் கடைபிடித்திருப்பினும் அவன் மனமுருகி வேண்டி எனக்கு அளித்த கனிகளை நான் ஏற்றுக்கொண்டேன். அவனுக்கு அவனது பாவத்தில் இருந்து முக்தியையும் அளித்தேன். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் பெரும் புகழை அடைவார்கள். மேலும் இந்த விரத மகிமையை மற்றவருக்கு எடுத்து சொல்பவர்கள் ஒரு ராஜசுய யாகம் செய்த பலனையும் பெறுகின்றார்கள் என்று கூறி அருளினார் ஸ்ரீகிருஷ்ணர். ஆகவே அன்பர்களே, பெரும் புகழை அளிக்கும் மற்றும் நமது பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கும் சிறப்புகள் கொண்ட இந்த சபலா ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை: வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று 3 வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம், அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப ஒரு வேளையோ அல்லது 2 வேளைகளோ இருக்கலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜெபிக்கலாம். அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம். இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசீகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம். முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணியம் பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம். நமது தாமிரா தர்ம ரக்ஷண சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம், அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி அன்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம். நீங்களும் நமது ஒரு துளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும். வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை, அவல் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய.